தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் விருப்பமே இல்லாமல் துர்காவுக்கு வீட்டில் கல்யாண ஏற்பாடு செய்துட்ருக்காங்க. விருப்பம் இல்லைன்னு தன்னுடைய அம்மா கிட்ட துர்கா சொன்னாலும் சாமுண்டீஸ்வரி அதை கேட்கல. துர்கா கிட்டே பேசி துர்காவுடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாங்களே தவிர துர்காவுடைய மனசை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ துர்காவை ரெடியாக சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, தட்டு தாம்பலம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை ரெடியாக சொல்லி சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை தான் தான் வாழணும், அதுக்கான முடிவை தான் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே துர்கா ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே நவீன் கோவிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுவும் கையில் தாலியோட துர்கா வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட. ஆனால் துர்கா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. நவீன் எதிர்பார்த்தபடி துர்கா கோவிலுக்கு போகிறாங்க. தன்னுடைய காதலையும் நவீன் கிட்டே சொல்கிறாங்க. நவீனும் தன்னுடைய காதலை துர்கா கிட்டே சொல்ல 2 பேருடைய சம்மதத்தோடு கோவிலில் 2 பேரும் கல்யாணத்தையும் செய்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் துர்காவை காணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. ரேவதி துர்காவை தேடிட்டு இருக்காங்க. ரூமில் பார்க்குறாங்க, காணும். இதை பற்றி கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. துர்காவை எங்கே தேடி காணும் அப்படின்னு சொல்ல துர்காவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல். சரி, பக்கத்தில் எங்கேயாவது கோயிலுக்கு தான் போயிருப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் அங்கேருந்து போக துர்கா வீட்டில் இல்லை அப்படின்ற விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. துர்கா ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்டே கேட்க அப்போ தான் ரேவதியும் துர்கா கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த டயத்தில் அவள் எதுக்காக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ நேர்த்திக்கடன் வச்சுருக்காலாம், அதை செய்துட்டு வந்துடுறேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்க துர்காவுக்காக வீட்டில் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, துர்காவும் வரல. அதை பார்த்த சந்திரா நல்ல நேரம் போயிட்டே இருக்குது, துர்கா வர நேரம் வரட்டும், நம்ம தட்டு தாம்பூலத்தை மாற்றிக்கலான்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் துர்கா வந்துடட்டும்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல அதே தான் ராஜராஜனும் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் துர்காவுடைய வருகைக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே கோவிலில் இங்கே துர்காவுடைய கழுத்தில் நவீன் தாலி கட்டுறாரு. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து கார்த்தியோட என்ட்ரி. கார்த்தி வந்ததுமே 2 பேரும் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 2 பேரையும் திட்ட, அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லி 2 பேரையும் பார்த்து கேள்வி கேட்க எங்களுக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது அம்மா கிட்டே பேசணும்னு துர்கா ஒரு பக்கம் கார்த்திகிட்ட ஹெல்ப் கேட்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன உதவி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கே 2 பேரையும் திட்டிகிட்டு இருக்க, முதல்ல கழுத்தில் எடுக்கிற மாலையை கழட்டுங்க, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி துர்காவை கூட்டிகிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாரு. நவீனு பார்த்தீங்கன்னா நீ வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துர்காவை மட்டும் கூட்டிகிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. துர்காவுடைய வருகைக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க. துர்காவும் வந்தாச்சு. ஆனால் துர்கா கழுத்தில் கிடக்கிற தாலியை மறைச்சி வச்சுருக்காங்க. துர்கா வந்த அடுத்த செகண்ட் வீட்டில் தட்டு தாம்பூலம் மாற்றிக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்கேருந்து போகிறாங்க. துர்காவுடைய முகம் ரொம்ப சோகமாக இருக்குது. அதை பார்த்த மயில் வாகனம் என்னாச்சு, நேத்திலேருந்து உன்னை பார்க்குறேன், ரொம்ப சோகமாக இருக்கேன், ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க அதே தான் ராஜராஜனும் கேட்குறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது விருப்பம் இல்லாமலாம் அவள் நேர்த்திக்கடன்லாம் செய்துட்டு வந்திருக்கான்னு சந்திரா ஒரு பக்கம் துர்காவுக்கு சார்பாக பேச துர்கா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த செகண்ட் சாமுண்டீஸ்வரி துர்காவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு சின்ன குழந்தை முதல் தடவை ஸ்கூலுக்கு போகும்போது மூஞ்சி தூக்கி வச்சிருக்க மாதிரி தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி துர்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. தட்டுத்தம்பளம் மாற்றியாச்சு, இந்த கல்யாணத்தை இனிமேல் தடுத்து நிறுத்த முடியாது, மனசை மாற்றிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் அங்கேருந்து போக என்ன பண்ணுறதுன்னு துர்காவுக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் நவீன் துர்கா கழுத்தில் தாலி கட்டின விஷயத்த கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்க. ரேவதி செம ஷாக் ஆகுறாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்தி சில பேர் இப்படி தான் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே அன்பை வச்சுட்டு வெளியில் கோவப்படுற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரேவதிக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும், தன்னை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. இதை பற்றி துர்கா கிட்ட போய் பேசலாம், துர்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தி 2 பேரும் துர்காவுடைய ரூமுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல துர்கா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா
அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா சும்மா விட மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துர்கா ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கும்போது பிரச்சனைக்கு நடுவில் வாழ்கிறதுக்கு பதிலாக நாமளே நமக்கான முடிவை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு முடிவை எடுக்க போகிற தருணம் கரெக்டாக ரேவதியுடைய என்ட்ரி. ரேவதி ஓங்கி ஒரு அறை கொடுத்து இதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி எங்கள் துர்காவை திட்ட. ஸோ கார்த்தி இன்னொரு பக்கம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துரு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் துர்காவுக்கு சப்போர்ட்டாக பேச துர்கா என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.